Please subscribe Sadhguru Sai Creations. மென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலராகவே இருக்காது. அதேமாரி பெயின் அதிகமாக இருக்கும் டைமில். அதேமாரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக எடுத்து பீரியட்ஸ் ஆவாங்க. கர்ப்பப்பைக்குன்னு ஒரு அலைன்மெண்ட் இருக்குது. அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகும்போது தான் நமக்கு இந்த இர்ரெகுலர் நமக்கு வந்து கருத்தரிக்கிறதுல நிறையா பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு. ஸோ அதுவும் கூட பார்த்திங்கன்னா சூப்பராக சரியாகும். குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் மட்டும் கிடையாது, அதை தாங்குகிற ஒரு பை மட்டும் கிடையாது, அது கர்ப்ப கிரகத்துக்கு ஈக்குவலான ஒன்று. அவங்களோட லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானது கர்ப்பப்பை. ஏதோ ஒன்று வெயிட் திடீர்னு பார்த்திங்கன்னா குண்டாகிட்டே போவாங்க. அதேமாதிரி தைராய்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஹைப்பர் ஏதாவது ஒன்று வந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு பூவை மட்டும் நம்ம கொதிக்க வச்சு அந்த கஷாயம் மாதிரி எடுத்துகிட்டு பூவை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை காலையில் எருமாலையும் குடித்தாலே ஓகே. பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே நின்றுடும். அது எவ்வளோ பெரிய யூட்ரஸ் உள்ள புண்ணு இருந்தாலும் சரி, இல்லை கேன்சரே கூட இருந்தாலும் சரி, அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டே அற்புதமான அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன், மருந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கைகண்ட ஒரு சூப்பர். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் ப்ராப்ளம், அதாவது மென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலராகவே இருக்காது. அதேமாரி பெயின் அதிகமாக இருக்கும் டைமில். அதேமாரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக எடுத்து பீரியட்ஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல். இது ரொம்ப ஈஸியாக நம்ம மருந்து எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மருந்தாக நான் சொல்கிறேன். முதல் ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லிடுறேன். 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ லெஃப்ட்டு இல்லை ரைட் ரெண்டுலேயுமே பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒரு காருக்கு அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி. நமக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆகும் போது தான், கர்ப்பப்பைக்குன்னு ஒரு அலைன்மெண்ட் இருக்குது. அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகும் போது தான் நமக்கு இந்த இர்ரெகுலர் அந்த கருமுட்டையானது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பூம் ஆகி அந்த பீரியட்ஸ் வரணும். இந்த பூ ஆகாமல் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ ஃபீல்டு அங்கே வந்து பம்ப் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல ஃபீல்டே போகலைன்னா, எலக்ட்ரோ ஃபோல்டு இல்லைனா, அதில் சக்தி போகலைனாக்கா அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சக்தி ஓட்ட பாதையை சரி செய்து விட்டாலே போதுமான விஷயந்தான். கண்டிப்பாக ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதை பயன்படுத்தினாலே உங்களுக்கு நமக்கு வந்து கருத்தரிக்கிறதுல நிறையா பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு. ஸோ அதுவும் கூட பார்த்திங்கன்னா சூப்பராக சரியாகும். ஆக இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இர்ரெகுலர் மென்சஸ் தான் ப்ராப்ளமா? அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையோடைய வீக்னஸ், சில பேருக்கு அது வீக்கம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ளீட் ஆகிறதுனால என்ன பண்ணுவாங்க, அந்த கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் இருப்பாங்க. ஆனால் அதுமாதிரி எடுக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு தூண் எப்படி முக்கியமோ, பில்லர் எப்படி முக்கியமோ, ஒரு பெண்ணுக்கு அது கர்ப்பப்பைங்கிறது வந்து ஒரு குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் மட்டும் கிடையாது, அதை தாங்குகிற ஒரு பை மட்டும் கிடையாது, அது கர்ப்ப கிரகத்துக்கு ஈக்குவலான ஒன்று. அவங்களோட லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானது கர்ப்பப்பை. ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அதை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். அதுக்கான உயிர் புள்ளிகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இல்லை நான் எடுத்துட்டேனே சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நான் இப்போயே சொல்லிடுறேன். கவலைப்படாதீங்க. அந்த எடுத்துட்டவங்களுக்கு என்ன கேட்குன்னா, கர்ப்பப்பையிலேருந்து வரக்கூடிய முக்கியமான சாறு சத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஆவாரம்பூக்கு உண்டு. இந்த ஆவாரம்பூவை மட்டும் அவங்க என்ன பண்ணணும், காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ஒரு கைப்பிடி எடுத்து அவங்க ரெகுலராக லைஃப் லாங் எடுத்துகிட்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா, இந்த பசியின்மை, கர்ப்பப்பை எடுத்துட்டாக்க அவங்களுக்கு தலை சுற்றல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வெயிட் திடீர்னு பார்த்திங்கன்னா குண்டாகிட்டே போவாங்க. அதேமாதிரி தைராய்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஹைப்பர் ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கர்ப்பப்பை தான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா ஆவாரம்பூ, இந்த ஆவாரம்பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து யூட்ரஸில் புண்ணு அதிகமாக இருக்குது, இல்லை அதனால் அதிக ரத்தப்போக்கு இருக்குனாக்கா 2 பூ. பூ வந்து நான் வந்து ஆவாரம் பூ சொல்லிட்டேன். இன்னொரு பூ வந்து இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி பூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சிவப்பு கலரில் இருக்கும். அந்த பூவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பூவை பார்த்திங்கன்னா ஒரு பூவை மட்டும் நம்ம கொதிக்க வச்சு அந்த கஷாயம் மாதிரி எடுத்துகிட்டு பூவை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை காலையில் எருமாலையும் குடித்தாலே ஓகே. அதிக பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே நின்றுடும். ஸோ நின்றுச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். எப்போ உங்களுக்கு இந்த அதிகமான பிரச்சனை இருக்கும், அந்த இட்லி பூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னா நெசரிலே கிடைக்கிது. ஸோ அதுலேயும் நிறைய கலர் இருக்குது. அதில் நல்ல சிவப்பாக ரத்த சிவப்பில் இருக்கும். அந்த பூவில் அப்படியே ஒரு பூ எடுத்து நல்லா அலசிடுங்க. ஏன்னா அதில் உள்ள புழு பூச்சிகள் இருக்கும். அலசிட்டு அப்படியே நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து குடிக்க வேண்டியது தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொன்று ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை எடுக்கிறதுக்கு ஐடியா இருந்துச்சுனாலும் சரி, தயவுசெய்து எடுக்க வேணாம். அது எவ்வளோ பெரிய யூட்ரஸ் உள்ள புண்ணு இருந்தாலும் சரி, இல்லை கேன்சரே கூட இருந்தாலும் சரி, அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த ஆவாரம்பூ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஆவாரம்பூ அந்த கேன்சர் இந்த மாதிரி ஏதோ க்ரானிக்கான ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கணும். இந்த ஜீரகத்தோட ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் ப்ளஸ் வந்து ஆவாரம்பூ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். உடம்பும் நல்லா தெளிவாக இருக்கும். மதன்னு இருப்பாங்க ஒருவேளை யூட்ரஸ் எடுத்தவங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா சத்தும் இந்த ஆவாரம்பூவும் இந்த ஜீரகம் கொடுத்துரும். இல்லை ப்ளீடிங் போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்துகிட்டு வெள்ளி மார்னிங் வந்து இட்லி பூ, அது வந்து நம்ம வந்து கொண்டை பூன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா
இட்லி பூன்னு சொல்லுவாங்க. நல்லா வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா இட்லி மாதிரி நல்லா அழகாக பூத்திருக்கும். அது வந்து இல்லைன்னா நர்சரியில் கொடுத்து வாங்கிக்கோங்க. இதை மட்டும் பயன்படுத்தினாலே போதுமான விஷயம்தான், அற்புதமான மருந்து. சரி, இதெல்லாம் தாண்டி இந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து சதக்குப்பை, நாட்டு மருந்தில் போய் கேளுங்க. சதக்குப்பை, மரமஞ்சள் ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் இருக்குது. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது தேவைப்பட்டால் கலர்ச்சிக்காய் சூரணம் எடுத்துக்கலாம். கலர்ச்சிக்காய் சூரணம் நாட்டு மருந்திலே கிடைக்கிது, அது 100 கிராம். அதேமாரி மரமஞ்சள், அது பவுடராக கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா வாங்கி மிக்சியில் போட்டுக்கோங்க. மரமஞ்சள், அதேமாரி பார்த்திங்கன்னா சதக்குப்பை. அந்த சதக்குப்பைங்கிறதும் பார்த்திங்கனாக்கா நம்ம வாங்கி பவுடர் பண்ணிக்கலாம். அந்த மூணையுமே அதை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்தாலே பார்த்திங்கனாக்கா இர்ரெகுலர் மென்சஸ் சூப்பராக சரியாகும். இப்போ மருந்தாக சொல்லிவிட்டேன். இப்போ அதை விட சூப்பர் டூப்பர் ஒரு பாயிண்ட், இந்த காருக்கு அலைன்மெண்ட்டுன்னு சொன்னல, அதுதான். இதை பார்த்திங்கன்னா கையை வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டுலேயுமே பண்ணணும். இதுமாரி ஒரு பேனாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா ஒரு பால் பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கையை மடக்குனிங்கனாக்கா ஆள்காட்டி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்த சைடாக இந்த இதான் கை இப்படி வைக்கிறீங்கனாக்கா லெஃப்ட் சைட்னா இதை வெளிப்புறமாக வருது பார்த்திங்களா, அதை தான் இந்த பாயிண்ட். இதை வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணாலே போதும். அதாவது கையை அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வெளிப்புறத்தில் கையை அப்படி வச்சுக்கிட்டு கையை பார்த்திங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலோடைய மடுக்கிறீங்க பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் அப்படி பண்ணிங்கனாக்கா ஒரு செம வலிக்கும். அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? இன்னும் நல்ல ரிசல்ட் வேணும்னா ஒரு மிளகு எடுத்து வச்சு ஒரு டேப் போட்டிடுங்க. இந்த இடத்துல ஒரு மிளகு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ அமுக்கு நேரத்தில் ஒரு பள்ளமாகவே இருக்கும் பார்த்திங்கனாலே. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது யூட்ரஸ் பாயிண்ட். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த முட்டியை மடக்குறீங்க, இந்த இடத்துக்கிட்ட வரும் பாயிண்ட். நான் உங்களுக்கு வரைஞ்சே காமிக்கிறேன். சிம்பிள். அமுக்கும் போதே உங்களுக்கு ஒரு உதகமான ஒரு பெயின் இருக்கும். அதேமாதிரி லெஃப்ட்டில் காலில் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னு கேட்டிங்கனாக்கா அழகாக ஒரு 3 இன்ச்சஸ் கரெக்டாக பார்த்திங்கனாக்கா இந்த முட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த முட்டியிலேருந்து 3 இன்ச்சஸில் கரெக்டாக இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்கே பாயிண்ட். இதையும் அதேமாரி நம்ம பஞ்ச் பண்ணால் போதும், இல்லைன்னா கையில் வச்சு ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படி. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கையில் நீங்கள் இந்த 3 இன்ச் கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். 3 விரல் இப்படி கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் இங்கே இருக்கும். இங்கே அமுக்குனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன வலி இருக்கும். இதை வச்சு நம்ம இல்லைன்னா அந்த கையில் வந்து ட்விஸ்ட் இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ண பார்த்திங்கனாக்கா யூட்ரஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதான் இந்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ எவ்வளோ பெரிய இர்ரெகுலர் மென்சஸாக இருந்தாலும், யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக சூப்பராக சரி வரும். அற்புதமான ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன், மருந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கைகண்ட ஒரு சூப்பர். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையில் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு, அதேமாரி வச்சுருக்கக்கூடிய சில விஷயங்கள், அப்போ பார்த்திங்கன்னா அவங்க இந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நமக்கு வந்து உளுந்தங்கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. யூட்ரஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நீர் சுரப்பிகள் அழகாக சுரந்துச்சு. கருமுட்டைகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கரெக்டாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் அவங்க அந்த டேட்டில் வந்துட்டு இருந்தது. இப்படி ஒரு அழகான ஒரு மருத்துவத்தை நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. யாரெல்லாம் பெண்கள் இதை பார்க்குறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி 90% பிரச்சனை இன்றைக்கி எல்லா பெண்களுக்கும் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுற மெடிசன், அதேமாதிரி யூஸ் பண்ணுற துணி, யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ், இதெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு காரணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சில ஈஸியான மெடிசனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பப்பையை நம்ம பாதுகாக்கணும். கர்ப்பப்பை என்பது ஒரு உணவு பை மாதிரி, அது சாதாரணமாக நம்ம விட்டுறக்கூடாது. நமக்கு எவ்வளோ பசிக்காக தான் வாழ்கிறோம், பசிக்க வயிறுன்னு ஒன்று இருக்குது. அதில் கர்ப்பப்பைன்னு இறைவன் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது கருவறைக்கு ஈக்குவலான ஒன்று. ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஸோ இந்த பதிவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பல பேருக்கு இது தேவைப்படுது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.